வணக்கம். கரோலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஜூலை 1 முதல் புதிய சட்டம் மீறினால் கடும் நடவடிக்கை. செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மேலும் பல மனித எலும்புக்கூட்டு தொகுதி. இலங்கைக்கு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டுள்ள உலக வங்கி. கடவுச்சீட்டை பெற காத்திருக்கும் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் 250 கிலோகிராம் கஞ்சாவுடன் 3 கைது. கோர விபத்து, பேருந்தை மோதி தள்ளிய லொரி, 2 பலி, பலர் காயம். 2 வருடங்களாக சிறுமி துஷ்பிரயோகம், தாயின் காதலன் கைது. பேருந்து சாரதிகள் பாதுகாப்பு சீட் பெல்ட்களை கட்டாயமாக அணிய வேண்டும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இது ஜூலை 1 முதல் அமலுக்கு வருகின்றது. சட்டத்தை மீறும் சாரதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணைக்குழு தலைவர் PA சந்திரபாலா எச்சரிக்கை விடுத்துள்ளார். மோட்டார் வாகன சட்டத்தின் விதிகளின்படி வாகன சாரதிகள் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்ற சட்டம் 2011 அக்டோபர் 1 முதல் அமலில் உள்ளது. இருந்தாலும் நடைமுறையில் பின்பற்றப்படாததால் விபத்துகள் அதிகரித்துள்ளன. இதனை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட 3ஆம் நாள் அகழ்வு பணியின் போது மேலும் 3 மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று வரை 24 மனித ஓட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்ட நிலையில் மேலும் 3 மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்நிலையில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித ஓட்டு தொகுதிகளின் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்துள்ளது. கடந்த நாட்களில் அடையாளம் காணப்பட்ட மனித ஓட்டு தொகுதியில் தாயொருவர் குழந்தையை அணைத்த வண்ணம் காணப்பட்ட மனித ஓட்டு தொகுதியானது பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. குறித்த புதைக்குழியை அகழ்வதற்கு 45 நாட்கள் நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 15 நாட்கள் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுத்து பின்னர் சிறுகால இடைவெளியின் பின்னர் மீண்டும் அகழ்வாய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் இலவச கல்வி நவீனமயமாக்கல் திட்டத்திற்கு மேலதிகமாக 50 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை உலக வங்கி அங்கீகரித்துள்ளது. விசேடமாக வசதி குறைந்த கிராமப்புற மற்றும் பெருந்தோட்ட பகுதிகளுக்கு உதவும் வகையில் இந்த நிதி வழங்கப்பட உள்ளது. முக்கிய கல்வி சீர்திருத்தங்கள், கற்பித்தல் தரம், மாணவர் நல்வாழ்வு மற்றும் பாடசாலை வசதிகளை மேம்படுத்த இந்த நிதி உதவும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த நிதியுதவி நாடு முழுவதும் சுமார் 5 லட்சம் மாணவர்கள் மற்றும் 1,50,000 ஆசிரியர்களுக்கு பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆசிரியர் பயிற்சியை நவீனமயமாக்குதல் மற்றும் டிஜிட்டல் கற்றலை ஊக்குவித்தல், சுத்தமான நீர், மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் மனநல ஆதரவு உள்ளிட்ட பாடசாலை சுகாதார மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்களை விரிவுபடுத்தல் என்பனவற்றை இலக்காக கொண்டு இந்த திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது. இலங்கையின் கல்வி அமைச்சு மற்றும் மாகாண அதிகாரிகளினால் செயற்படுத்தப்படும் இந்த திட்டம் 2018ஆம் ஆண்டு முதல் செயற்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள வருகை தரும் பொதுமக்களுக்கு குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. எதிர்வரும் ஜூலை 2ஆம் தேதி முதல் பத்திரமுல்லையில் அமைந்துள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தில் ஒரு நாள் மற்றும் சாதாரண சேவையின் கீழ் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கான டோக்கன்கள் விநியோகம் முற்பகல் 6:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை விரைவாக சமர்ப்பிப்பதற்காக இடைத்தரகர்களிடம் ஏமாற வேண்டாம் என அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: பிப்ரவரி 18 முதல் அமுல்படுத்தப்பட்டிருந்த ஒரு நாள் கடவுச்சீட்டு வழங்கல் சேவை மே 30ஆம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளது. இதன்படி சாதாரண சேவை விண்ணப்பங்கள் காலை 7 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை தலைமையகத்தில் ஏற்கப்படுகின்றன. ஒரு நாள் சேவையின் கீழ் ஏற்கனவே திகதி முன்பதிவு செய்தவர்கள் மற்றும் அவசர அல்லது முன்னுரிமை தேவைகள் உள்ள விண்ணப்பதாரிகளுக்கு இந்த நேரத்தில் தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை விரைவாக சமர்ப்பிக்க வேண்டி குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் உள்ளேயோ வெளியேயோ எந்த ஒரு தரகர்களுக்கோ அல்லது வேறு நபர்களுக்கோ பணம் செலுத்த வேண்டாம் என விண்ணப்பதாரர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
தேவையான கட்டணத்தை தலைமையகத்தில் மட்டும் செலுத்தி பணம் செலுத்தியதற்கான ரிசீட்டை பெற்று கடவுச்சீட்டு வழங்கும் கவுண்டரில் இருந்து பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முக்கிய காரணம் கடவுச்சீட்டு விண்ணப்ப செயல்முறையை துரிதப்படுத்துவதாக கூறி தரகர்கள் மற்றும் மோசடி செய்பவர்களால் பொதுமக்கள் ஏமாறுவதை தடுப்பதற்காகும். இதுபோன்ற தரகர்கள் பணம் செலுத்துவது விண்ணப்ப செயல்முறை தாமதப்படுத்துவதோடு நிதி இழப்பையும் ஏற்படுத்தலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து படகு மூலம் கடத்தி வரப்பட்ட 250 கிலோகிராம் கஞ்சா காரைநகர் பகுதியில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கஞ்சா கடத்தி வரப்படுவதாக கடற்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேகத்திற்கிடமான படகை கடற்படையினர் பறித்து சோதனையிட்ட போது கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. கஞ்சா கடத்தி வந்த படகில் இருந்த மூவரையும் கடற்படையினர் கைது செய்துள்ளதோடு படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட கஞ்சா மற்றும் சந்தேக நபர்கள் ஊர்காவல்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. புத்தளம் பலாவி கற்பட்டி பிரதான வீதியின் நாவற்காடு பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர் என நுரைச்சோலை போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் காயமடைந்த 2 புத்தளம் தள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு துன்ஹல்பட்டியைச் சேர்ந்த 15 வயதுடைய சிறுவனும் 72 வயதுடைய நபருமே இவ்வாறு விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இவர்கள் பயணித்த பஸ் நாவக்காடு பகுதியின் வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது வலாவி பகுதியில் நுரைச்சோலை பகுதியை நோக்கி கோழி உர மூடைகளை ஏற்றிக் கொண்டு வந்த லொரி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து குறித்த பேருந்து மீது மோதியுள்ளது. இதன்போது குறித்த பேருந்து வீதியிலிருந்து இழுத்து செல்லப்பட்டு வீதியோரத்தில் உள்ள வடிகாலுக்குள் சரிந்து விபத்துக்குள்ளானது. குறித்த பேருந்து விழுந்த வடிகாலுக்குள் நீர் காணப்பட்ட போதிலும் பேருந்தில் இருந்தவர்கள் பெரும் சிரமத்துக்கு மத்தியில் வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து இடம்பெற்ற போது பேருந்தில் 15க்கும் அதிகமான பயணிகள் இருந்ததாகவும் அதில் 10 பேருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளது. விபத்து சம்பவம் தொடர்பில் நுரைச்சோலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2 வருடங்களாக 9 வயது சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் தாயின் காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் புத்தளம் வனாத்துவெல்ல பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சிறுமியின் தாய் வீட்டில் வேறு செயல்களில் ஈடுபட்டிருந்த போதும் வீட்டில் இல்லாத போதும் குறித்த சந்தேக நபர் தன்னை துஷ்பிரயோகம் செய்ததாக போலீஸ் விசாரணையில் சிறுமி தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 30 வயதான ரயில் ஓட்டுநர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் முதலில் தன்னை துஷ்பிரயோகம் செய்த திகதி குறித்து தனக்கு தெளிவான நினைவு இல்லை எனவும் 2023ஆம் ஆண்டு முதல் தன்னை துஷ்பிரயோகம் செய்து வருவதாகவும் சிறுமி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக புத்தளம் ஆதார மருத்துவமனையின் நீதித்துறை மருத்துவ அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மேற்கொண்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சிறுமியின் தாயின் திருமண உறவுக்கு அப்பாற்பட்ட காதலன் என தெரியவந்துள்ளது. விசாரணைகளை அடுத்து சந்தேக நபர் புத்தளம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.